வெல்கம் பேக் டு ஸ்டடி கேர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. ஸோ உங்களுக்கான கவர்மெண்ட் கோட்டா ரேங்க், அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க், ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரேங்க், எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல மைனாரிட்டி கோட்டால இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட நேம் இருக்கான்றது பார்த்திருப்பீங்க. என்ஆர்ஐல இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல அவங்களோட நேம் இருக்கான்றது பார்த்திருப்பீங்க. ஸோ இப்ப நிறைய பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி என்ன குழப்பம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மார்க்குக்கும் அவங்களோட ரேங்க்குக்கும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல சரி, பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லயும் சரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் சரி இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸுக்கும் அவங்க வாங்கின ரேங்க்குக்கும் ஒரு ரிலவன்சி இல்லாம இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதுக்கு லாஸ்ட் இயரோட ரேங்கை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான பாசிபிலிட்டி வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இங்க நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட் கோட்டாக்கான சீட்ஸ் சரிங்களா. 4.5 lakhs அதே போல 5.4 lakhs ஃபீஸ் இருக்கு இல்லைங்களா. அந்த கவர்மெண்ட் கோட்டாக்கான சீட்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ், ஒவ்வொரு காலேஜ் வைஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஸ்கிரீன்ல தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கக்கூடிய இந்த ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் இங்க நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், இது கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ். இது வந்து என்ன சொல்றது, பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலுமே ஃபீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசியில லாஸ்ட் இயர் 2024 அவங்களுக்கான கவர்மெண்ட் கோட்டா ஜெனரல் ரேங்க் 758 ரேங்க்ல சீட்டு கிடைச்சிருக்கு ஓகேங்களா. அதே போல மார்க் பொறுத்த வரைக்கும் 553 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் 1028 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதே போல 545 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பிசிஎம்ல யாருக்கும் சீட் அலோகேட் ஆகல. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 612 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் 558 மார்க். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 2186 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்க மார்க் 522. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜெனரல் ரேங்க். அதே போல எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 4404 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்க ஸ்கோர் 405. எஸ்டியில எதுவும் சீட் அலோகேட் ஆகல ஓகேங்களா. பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 521 மார்க் ஓகேங்களா. 521 மார்க்குக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதே போல பிசி பொறுத்த வரைக்கும் 507 மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 500 மார்க்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். எம்பிசி 492, எஸ்சி 435, எஸ்சிஏ 396, எஸ்டி 406. அதே போல கேஎம்சிஹெச் பொறுத்த வரைக்கும் 510 ஓசி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 505 பிசி, 500 பிசிஎம், 491 எம்பிசி, 432 எஸ்சி, 393 எஸ்சிஏ, 400 எஸ்டி சரிங்களா. வேலம்மாள் பொறுத்த வரைக்கும் 507 ஓசி, 504 பிசி, 498 பிசிஎம், 489 எம்பிசி, 433 எஸ்சி, 388 எஸ்சிஏ, 400 மார்க்ஸ் வந்து எஸ்டி. அதே போல திருச்சி எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் 503 மார்க்ஸ் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓசியில சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 502 பிசி, 497 பிசிஎம், 487 எம்பிசி, 427 எஸ்சி, 392 எஸ்சிஏ, 396 எஸ்டி. கற்பக விநாயகா 502 ஓசி, 499 பிசி, 488 பிசிஎம், 484 எம்பிசி, 426 எஸ்சி, 387 எஸ்சிஏ, 387 எஸ்டி. அதே போல மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறுத்த வரைக்கும் 501 ஓசிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் 497, 484 for BCM, 483 for MBC, 422 for SC, 383 for SCA and 364 for ST. கற்பகம் பொறுத்த வரைக்கும் 500 for OC, 495 BC, 490 BCM, 483 MBC, 408 SC, 390 SCA, 385 ST சரிங்களா. கற்பகம் அப்புறம் பனிமலர் சென்னையில் இருக்கக்கூடிய another top college 502 for OC, 494 BC, 495 BCM, 485 MBC, 489 SC, 374 SCA, அதே போல 392 ST. அண்ட் ஸ்ரீ முத்துக்குமரன் சென்னை பொறுத்த வரைக்கும் 498 OC, 493 BC, 490 BCM, MBC 481, 429 SC, 395 SCA, 377 STக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தது டாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் அவங்களுக்கு கிடைச்ச கவர்மெண்ட் கோட்டா ஜெனரல் ரேங்க் ஓகேங்களா. அதுக்கு ஈக்குவலண்டான 2025 ரேங்கிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாகூர் பொறுத்த வரைக்கும் 497 ஓசி, 492 பிசிக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு.
பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 489, எம்பிசி 481, எஸ்சி 424, எஸ்சிஏ 379, எஸ்டி 388. அதே போல அருணை திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஓசியில போன வருஷம் எந்த சீட்டும் அலோகேட் ஆகல. பிசி பொறுத்த வரைக்கும் 490 இந்த வருஷத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 488 பிசிஎம், 479 எம்பிசி, 420 எஸ்சி, 384 எஸ்சிஏ and 374 எஸ்டி. அண்ட் சுவாமி விவேகானந்தா பொறுத்த வரைக்கும் 498 ஓசி, 487 பிசி, 481 பிசிஎம், 478 எம்பிசி, எஸ்சி 480, 382 எஸ்சிஏ, 375 எஸ்டி. அதே போல செயின்ட் பீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓசியில எந்த சீட்டும் அலோகேட் ஆகல. 486 இந்த வருஷம் சான்சஸ் இருக்கு ஃபார் பிசி. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 478, 477 for MBC, 419 for SC, 379 for SCA and 372 for ST. மாதா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எந்த சீட்டுமே அலோகேட் ஆகல ஓசிக்கு. 482 for BC, 478 for BCM, 474 for MBC, SC 419 and SCA 373. ST பொறுத்த வரைக்கும் 381. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஓசில லாஸ்ட் இயர் எந்த சீட்டும் அலோகேட் ஆகல. பிசி பொறுத்த வரைக்கும் 483, BCM 478, MBC 474, SC 412, SCA 366. அதே போல ST பொறுத்த வரைக்கும் 387. நந்தா ஈரோடு லாஸ்ட் இயர் ஓசில எதுவும் அலோகேட் ஆகல. BC 481, BCM 476 இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். 473 for MBC, 405 for SC, 379 for SCA, 370 for ST. அதே போல அன்னபூர்ணா சேலம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஓசில எதுவும் சீட் அலோகேட் ஆகல. And 481 for OC, 475 for BC, 481 BC, 475 BCM, 474 MBC, 417 வந்து SC க்கு, 371 SCA, 367 ST க்கு. அன்னை மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஓசில எந்த சீட்டும் அலோகேட் ஆகல. 477 for BC, 475 for BCM, 471 for MBC, 412 SC. அதே போல SCA 367, ST எந்த சீட்டும் அலோகேட் ஆகல. இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் ஓசில எந்த சீட்டும் அலோகேட் ஆகல. 476 for OC, 472 for BC, 476 BC, 472 BCM, 468 MBC, 407 SC, 365 SCA, 365 ST லாஸ்ட் இயர் இந்த வருஷம் சேஃப் ஸ்கோரா இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ மூகாம்பிகை, சரிங்களா? ஸோ ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி 524 இந்த வருஷம் இருந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஃபார் ஓசி. அண்ட் 474 ஃபார் பிசி, 473 ஃபார் பிசிஎம், 470 ஃபார் எம்பிசி, 412 எஸ்சி அண்ட் 373 ஃபார் எஸ்சிஏ. எஸ்டி லாஸ்ட் இயர் எதுவும் சீட் கிடைக்கல. ஸோ வி நாட் ப்ரெடிக்டட். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய இதுல வந்து பிரைவேட் வெங்கடேஸ்வரா பிரைவேட் யூனிவர்சிட்டி, ஸ்ரீனிவாசா பிரைவேட் யூனிவர்சிட்டி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதே போல கன்னியாகுமரி, சரிங்களா? இதெல்லாமே பிரைவேட் யூனிவர்சிட்டியில வரக்கூடியது. ஓகே, வெங்கடேஸ்வரா பொறுத்த வரைக்கும் 480 மார்க்ஸ் இந்த வருஷம் இருந்தா ஓசியில சீட் கிடைக்கும். 473 ஃபார் பிசி, 471 பிசிஎம், 465 MBC, 406 SC, 371 SC, 358 SCA. ஸ்ரீனிவாசன் திருச்சி பொறுத்த வரைக்கும் 479 for OC, 472 for BC and 468 for BCM, 466 MBC, 406 SC, 367 SCA, 367 ST. PSP காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் ஓசில லாஸ்ட் இயர் எந்த சீட்டும் அலோகேட் ஆகல. BC பொறுத்த வரைக்கும் 472 and 25க்கு BCM பொறுத்த வரைக்கும் 473 பாசிபிலிட்டி, 464 for MBC, 405 for SC, 369 SCA, 371 STக்கு இந்த வருஷத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க நம்ம போட்டிருக்கிறது எல்லாம் லாஸ்ட் இயர் சீட்டு கிடைச்சதுக்கான ஜெனரல் ரேங்க். மார்க் பண்ணிருக்கிறது எல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு எந்த ரேங்க்ல இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்ன்றதுக்கான பாசிபிலிட்டி. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் OC 477 வாய்ப்புகள் இருக்கு, BC 471 அண்ட் BCM 467, MBC 462, அதே போல SC 406, SCA 364 அண்ட் அதே போல ST 354. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் பொறுத்த வரைக்கும் 472 OCக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல BC 470, BCM 471, 465 for SC, 401 8 for SCA and MBC, 408 SC, 367 SCA. ஃபைனலா STக்கு லாஸ்ட் இயர் இருந்த சீட்டும் அலோகேட் ஆகல.
ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில தொடர்ச்சியா வீடியோஸ் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கீழே அட்மிஷன் பார்க்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடா சப்போர்ட் தேவைப்படுது, சன்டாக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, அதே போல எம்சிசி கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கான கவுன்சிலிங்க்கும் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, அதே போல அப்ராட் எம்பிபிஎஸ் பத்தின டிஸ்கஷன் எடுக்கணும் அப்படின்ற குரீஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.